இனி தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தனித்தொகுதி, 2 பொது தொகுதிகள் ஒதுக்கீடு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. நாட்டில் வலதுசாரிகள் வலுப்பெறுவதை தடுப்பதற்காகவே திமுக தலைமையிலான கூட்டணி அமைந்துள்ளது. கூட்டணி நலன் கருதி தொகுதி பங்கீட்டை ஏற்றுள்ளதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. காலூன்றி விடக்கூடாது, வலுப்பெற்று விடக்கூடாது. அது தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல, இந்திய தேசத்திற்கும் நல்லதல்ல என்கிற பார்வையில் இருந்துதான் என்பதை அவ்வப்போது நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம், உறுதிப்படுத்தியிருக்கிறோம். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் 13 தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. உழவர்கரை தொகுதியை கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளதாக அறிவிப்பு. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்தது திமுக. நாளை நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு பின் எத்தனை தொகுதிகள் என்பன குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் உத்தேச பட்டியல் வெளியீடு. சென்னை வேளச்சேரி, மயிலாப்பூர், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், பழனி உள்ளிட்ட தொகுதியில் போட்டியிட பாஜக விருப்பம். சட்டமன்ற தேர்தலில் பாமக போட்டியிடும் தொகுதிகள் குறித்த உத்தேச பட்டியல். தருமபுரி, விக்கிரவாண்டி, பாப்பிரெட்டிப்பட்டி, பென்னாகரம், ஓமலூர் ஆகிய தொகுதிகளில் பாமக போட்டியிட வாய்ப்பு. அதிமுக கூட்டணியில் அமமுக போட்டியிடும் 11 தொகுதிகளின் உத்தேச பட்டியல் மற்றும் வேட்பாளர் பெயர் வெளியானது. சைதாப்பேட்டை, சோளிங்கர், பூந்தமல்லி, நாங்குநேரி, ஒட்டபிடாரம், பெரியகுளம், மதுரை மத்திய தொகுதி, தஞ்சை, காரைக்குடி, திருச்சி மேற்கு, மன்னார்குடி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சென்னை மந்தைவெளி மார்க்கெட் பகுதியிலிருந்து பிரச்சாரம் மேற்கொள்வார் என அறிவிப்பு. அதிமுகவுக்கு தலைமை தாங்கியவர்கள் நின்று இரட்டை விரலை காட்டி நின்ற இடத்தில் பாஜகவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் பழனிசாமி. தொகுதி பங்கீட்டு எண்ணிக்கை வெளியிடும் அறிவிப்பாளராக மட்டுமே இபிஎஸ் உள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் பெரியசாமி விமர்சனம். தமிழக அரசியலுக்குள் கனிமொழி நுழைந்தால் திமுக குடும்பமே ஆதரவு தராது என நதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. கனிமொழியின் வரவு உதயநிதிக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் அனுமதிக்க மாட்டார் என விமர்சனம். மகள் கனிமொழிக்கே சீட்டு தராதவங்க கம்யூனிஸ்டுக்கு எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு பெரிய எங்காவது வேற ஒரு சீட்டு அதிகமாக கொடுங்கன்னு பேசுறாங்க. இப்போ அவங்க ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெண், அவங்க மாநில அரசியலுக்கு வரும்போது நாளைக்கு அவங்க தம்பி உதயநிதியை முன்னிறுத்துவது பெரிய இடையூறா இருக்கும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுட்டு தான் நீங்க என்கிட்ட கேட்குறீங்க. அதனால அவங்கள இங்க வர விட மாட்டாங்க. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து கட்சி அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற அதிமுக தொண்டரால் பரபரப்பு. திருப்பூர் தொகுதி அதிமுகவுக்குத்தான் ஒதுக்க வேண்டும் என கூறி முன்னாள் அமைச்சர் வீரமணியை கண்டித்து முழக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் முறையீடு. மனுவாக தாக்கல் செய்தால் நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அறிவிப்பு.
விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதியில் போட்டியிடுவது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் எல்லா தொகுதிகளிலும் நிற்க வேட்பாளர்கள் இருக்கிறார்களா? தாவேகா தலைவர் விஜய் குறித்து நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு சரமாரி விமர்சனம். தொகுதியில வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா? அது ஒரு சின்ன சந்தேகம் தான் எல்லாருக்கும் இருக்கிறது. எனக்கு மட்டுமில்ல. இன்னைக்கு எல்லா பெரிய புலிகள் ஒரு தேர்தல் பத்தி பேசும்போது 234 இடத்துல ஒரு வேட்பாளர்களா இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பட் அவருக்கு வாழ்த்துக்கள். புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. மொத்தம் 250க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இன்று பரிசீலனை.